ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5 எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த அதிகாரத்திலிருந்து தான் சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஸோ இந்த நாள் 8வது அம்பு நம்ம தியானிக்க போகிறோம். ஆவியை, அதாவது அக்கினியை அவிக்கும்படி எய்யப்படுகிற அம்பு. அக்கினியை அவிக்கும்படி எய்யப்படுகிற அம்பு. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் ஏசாமி வரும்போது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? ஆமென். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ தேவன் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்னா அக்கினியை போடும்படியாகவும், அந்த அக்கினி அவிக்கப்பட்டு போகிறதற்காக அல்ல, அது பற்றி எரியும்படியும் அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? நம்ம கடந்த வாரங்கள் எல்லாம் தியானிச்சோம். நம்ம கர்த்தர் நம்மை விளக்காய் வைத்திருக்கிற, அந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம், உப்பாய் இருக்கிறோம்னு தியானிச்சோம். அப்போ ஒரு வெளிச்சம்னா, ஒரு கேண்டில் இருக்குன்னா அது எதற்காக உருவாக்கப்படுகிறது? ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அது வெளிச்சம் தரணும். அப்போ அது எரிந்து கொண்டே இருந்தால் தான் அதற்கு மகிமை. அது யூசேஜ்ல இருந்தால் தான் அதற்கு ஒரு கணம். அப்போ இங்க கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியை என்ன பண்ணக்கூடாதான்? அவிழ்த்து போடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அக்கினியை நாம் அவித்து போடக்கூடாது. அக்கினியை அவித்து போடுகிறதுனா என்னது? இப்போ நம்ம சிலிண்டர், கேஸ் ஸ்டவ்லாம் வச்சுருக்கோம், போய் ஆஃப்னா அது என்ன ஆயிடுது? ஆஃப் ஆயிடுது. முன்னாடிலாம் அடுப்பில் சமைப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இனிமே கிராமங்களில் அந்த அடுப்புகளில் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படின்னா அதில் அடுப்பில் சிம்மில் போட முடியுமா? என்ன முடியாது. அப்போது அந்த கட்டைகள் வைத்திருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை இது பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தண்ணீர் தெளித்து அதை கூல் டவுன் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கூல் டவுன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபயர் என்ன ஆயிரும்? அன்னைக்கு வேலைகள் முடிவடைந்து விட்டது. ஸோ அடுத்த நாள் அந்த கூல் டவுன் ஆகிருக்கிற அந்த அதில் சாம்பல்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் தட்டி க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அதை க்ளீன் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அந்த அடுப்பை பற்ற வைப்பார்கள். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியை என்ன பண்ணக்கூடாதான்? அவித்து போடக்கூடாதா. ஒரு நாள் கூட நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிற அக்கினியானது அது கூல் டவுன் பொசிஷனுக்கு, கூல் டவுன் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணவே கூடாதான்? போயிடவே கூடாது. அது கண்டினியூஸாக எரிந்து கொண்டே இருக்கணும். ஃபாதர் ஒரு அழகான ஒரு பாடல் பாடியிருப்பாரு, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிஞ்சு கொண்டே இருப்பேன், என் ஜீவன் பிரியிற வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன்? ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அக்னியானது ஒரு பொழுதும் அவிக்கப்பட்டு அதை அணைந்து போகக்கூடாது, அது பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போ அக்னியை அவிக்க கூடாதுங்கிறது தேவனுடைய விருப்பம். அக்னி எரிந்து கொண்டே இருக்கணும். சத்ருவுடைய விருப்பம் என்னது? அந்த எரிகிற அக்னியை எப்படியாவது அணைச்சிடணும். எரிகிற அக்னியை என்ன பண்ணிடணும்? எப்படியாவது அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா தான் தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனா இந்த மனுஷன் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். ஸோ இன்றைக்கு நான் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 15 காரியங்கள் நம்முடைய அக்னியை அவிக்கும்படியாக சத்துரு நமக்குள்ளே சில செயல்படுத்துகிற காரியங்கள், இல்லை நம்மளுடைய சில ஹேபிட்ஸாக இருக்கும், நம்ம கேஷுவலாக செஞ்சுட்டு இருப்போம், அது எதை அவித்து விடும்? அக்னியை அவித்துடும். சில வேலைகளில் நமக்கு தெரியறதில்ல, இந்த காரியங்கள்லாம் நான் செஞ்சேன்னா எனக்குள்ளே இருக்கிற அக்னி அது அவிந்து போயிடுதுன்னு நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? அதை தொடர்ச்சியாக அறியாமல் செய்துட்ருக்கோம். இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலிருந்து ஒரு 15 காரியங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் தேவனுடைய டைமுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எவ்வளோ இன்றைக்கி மேக்ஸிமம் முடியுதோ நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீதி இருக்கிற காரியங்கள் நான் ஹெட்டிங்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20வது வசனம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை எப்படி எண்ணக்கூடாதான்? அற்பமாய் எண்ணாதிருங்கள். அற்பமாய் எண்ணாதிருங்கள். நம்பர் 1, நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அக்கினி
அவிந்து போகிறதற்கு முதல் காரணமாக இருக்கிறது நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நாம் அற்பமாய் எண்ணுகிற காரியம். நிறைய வேலைகளில் நான் முன்னாடி சொல்லியிருக்க மெசேஜில் கர்த்தர் உங்களுக்கென்று பேசுகிற காரியங்களை எழுதி வைத்து ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு ஊழியர் மூலமாக சொல்லலாம், இல்லை நீங்கள் வேதத்தை படிக்கும்போது, நீங்கள் ஜெபிக்கும்போது, உங்களுடைய தனி ஜெபத்தில், இல்லை யார் மூலமாவது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், ஏதோ அது 10-11 ஒரு வார்த்தை கிடையாது. ஏதோ நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பேசி கொண்டிருந்த வார்த்தை கிடையாது. அது தேவனிடத்திலிருந்து தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையில் உங்களை மறுபடியும் சில இடத்துல கிக் ஸ்டார்ட் பண்ணும்படிக்கு, சில இடத்துல நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது உங்களை தட்டி எழுப்பும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுப்பின வார்த்தைகளுக்குள்ள அவர் வல்லமையும் பலனையும் வைத்து அனுப்புகிறார். ஆமென். தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றும் மனிதன் சுயமாய் பேசுகிறது இல்லை, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனுஷர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கென்று அனுப்பப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஜெபத்திலையா இருக்கலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம் பிரத்யட்சமாய் உங்களுக்கென்றே கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நாட்களில் அந்த டைரியில் நீங்கள் அதை குறித்து வைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கு நிறைய காரியங்கள் இதுவரைக்கும் சொன்ன காரியங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் ஒரு சில பர்டிகுலரான காரியம் உங்களால் மறக்கவே முடிஞ்சிருக்காது இன்னும் வரைக்கும். அது எழுதப்படாவிட்டாலும் உங்கள் இருதயத்தில் ஆணித்தரமாக எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளையாவது இன்னையிலிருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் அதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அப்போ முதலாவது, நாம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறாரு. அவருடைய ஊழியர்கள் மூலமாகவோ இல்லை நீங்கள் ஜெபிக்கும் போதோ அந்த ஜெபத்திற்கான பதிலே அவர் வார்த்தையாய் அனுப்புகிறார். நீங்கள் அந்த பதிலை கேட்காமல், அந்த பதிலை கண்டுக்காமல், அதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா தேவன் மறுபடியும் உங்களை நம்பி இன்னொரு வார்த்தையை சொல்கிறதுக்கு யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? தேவன் ஒரு பிரச்சனையோடு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்வாரா, இது நடக்குமா அது நடக்குமான்னு குழம்பி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் ஆண்டவருடைய வேத வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்ககிட்ட பிரத்யட்சமாய் பேசுகிறார். அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த வசனம் அப்படி டிட்டோவா உங்களோடு கூட பேசுறது போலவே இருக்குது. இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாருமே கடந்து வருவீங்க. ஆனால் அந்த உணர்த்தப்பட்ட அந்த வசனத்தை உங்கள் டைரியில் நோட் டவுன் பண்ணி வச்சு அதை வைத்து ஜெபித்து ஸ்தோத்தரித்து யார் அதை நம்புகிறாங்களோ, யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் அதற்கான பலனை பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லலாமா? தேவன் எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு. அதை தேவன் பேசுகிறார் என்று ஒரு மனிதன் உணர்ந்து விட்டானால் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கனம் பண்ணி அதை எழுதி வைத்து அதை என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம் இது வசனம் தானே, ஆமாம் ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆமாம் ஆண்டவர் பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தா நிறைய பேசுகிறாரு, இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன்னு பேசுகிறேன். ஆனால் ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது. நானும் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. சரி, ஆண்டவர் சொன்னார்ல, அந்த சொன்ன வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சு எத்தனை நாள் ஜெபிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எழுதி கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வைத்திருக்க மாட்டாங்க. நம்ம கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தைகளை, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளை ஏதோ ஒரு வார்த்தை போல, ஏதோ மனுஷங்க பேசுகிற மாதிரி என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. உங்களுடைய டைரியில் அதை எழுதி வைத்து, உங்களுடைய புத்தகங்களில் அதை எழுதி வைத்து, அதை அடிக்கடி நீங்கள் பார்க்கிற அனுபவம் உள்ளவர்களாய், அதை அடிக்கடி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற அனுபவம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறும்போது உங்களுக்குள்ளே கனி கொடுக்க முடியாமல் இருக்கிற நிறைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே இருக்குல்ல, வாக்குத்தத்த வார்த்தைகளாகவே இருக்குல்ல, அது நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், ஆமென். இது இந்த வார்த்தையோட ஒரு மீனிங். இன்னைக்கு நான் இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள்னா, பிரத்யட்சமாய் வருகிற வார்த்தை, இன்னைக்கு நீ போய் இதை செய், நான் உனக்கு இதை 2 நாளில் அற்புதம் செய்வேன்னு பிரத்யட்சமாய் வருகிற வார்த்தைகள் மாத்திரம் இல்லை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது, நமக்குள்ளே இருக்கிற அக்கினி அவிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளான மனுஷன்ல இருந்து சில மெல்லிய சத்தத்தோடு கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கீங்க? சில இடத்துக்கு கிளம்பும் போது உங்க மனசுக்குள்ள ஆண்டவருடைய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் வரும், போகாத. சில காரியங்கள் செய்ய நம்ம எத்தனைத்து தீவிரமாய் போகும்போது, இல்லை வேண்டாம் இதை செய்யாத. சில காரியங்கள் நம்ம பேசுறதுக்கு வேகமாக தீவிரமாய் ஒரு மனிதனிடத்தில் பேச போவோம். அப்போ உள்ள அந்த ஸ்டில் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம், பேசாத, வாயை மூடு, பேசாத.
இந்த மாதிரி மெல்லிய சத்தங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் நம்மை அந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள்னா, நம்ம பிரத்யட்சமாய் நம்மை குறித்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மகளே இந்த பிரச்சனையோடு நீ வந்திருக்க, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு அப்படிங்கிற வார்த்தைகளை மாத்திரம் அல்ல, நமக்குள்ளே பேசுகிற பரிசுத்த ஆவியானுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய வேலைகளில் நம்ம பிரத்யட்சமாய் வருகிற வார்த்தைகள், ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அன்னைக்கு ஃபுல் டே, இன்னைக்கு பார்த்தியா இந்த குழப்பத்தோடு நான் வந்தேன், இந்த பிரச்சனையோடு வந்தேன், கர்த்தர் எனக்கு தெளிவாக எனக்கு தான் பேசினார். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க கூட சொல்லுவாங்க, பார்த்தியா நீ இன்னைக்கு காலையில் இப்படி பேசிட்டு போனேன், சர்ச்சில் ஆண்டவர் எப்படி பேசினார் பார்த்தியா, உனக்காக எப்படி பேசுகிறார் அப்படின்னு நாம் பேசிக்கொள்ளுகிறோம் பிரத்யட்சமாய் வருகிற வார்த்தைகளை. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு தருகிற தீர்க்க தரிசனமான அந்த மெல்லிய சத்தத்தை எத்தனை பேர் இக்னோர் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மெல்லிய சத்தம் நிறைய வேலைகளை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அப்போ ஒரு ஆதம்பாக்கம் அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக காத்திருந்து ஜெபிக்கணும், ஃபுல் டே ப்ரேயர் பண்ணணும். ஒரு டீமாக நாங்கள் போகிறோம். அப்போ இங்கே வீட்டில் இருந்து நான் கிளம்பும்போது ரொம்ப ஹரிபரி, அன்றைக்கி 10 o'clock உள்ளே இருக்கணும், இங்கேயே 9 ஆயிடுச்சு. வேகமாக கிளம்பிட்டு இருக்கிறோம். அப்போ கேபி வந்து ஒரு 3 to 4 years இருக்கும். அப்போது கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என் மனசில் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், ஒரு கேரி பேக் எடுத்து பேக்கில் வை, இது எனக்கு தோணுது மனசுக்குள்ளே. அந்த எனக்கு நல்லா உணர முடியுது, ஒரு கேரி பேக் எடுத்து பேக்கில் வை. கேரி பேக் எதுக்கு? நான் பேக் வச்சுருக்கேன், வைப்ஸ் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், ட்ரெஸ்ஸு ஸ்பேர் ட்ரெஸ் வச்சுருக்கேன், எதுக்கு கேரி பேக்கு? அப்படி கேரி பேக் தேவைப்பட்டால் இந்த பேக்லேயே சைடில் வச்சுக்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. விட்டுட்டேன். திரும்ப கிளம்பி அது வெளியில் வந்து ஸ்லிப்பர் போடணும், அந்த இடத்துல அந்த விண்டோவில் ஒரு கேரி பேக் இருக்குது. அப்போ இதை எடுத்து பேக்கில் வையின்னு தோணுது. உள்ள திரும்பவும் அந்த வாய்ஸ், ஸ்டில் வாய்ஸ் எனக்கு கேட்குது, எதுக்கு இந்த கேரி பேக் போட்டு பேக்கில் தூக்கி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு நான் ஸ்லிப்பர் போட்டு எனக்கு ப்ரேயருக்கு போகணும். எங்கே போகணும்? நான் ப்ரேயருக்கு போகணுன்னு கிளம்பி போயிட்டேன். ஸோ அங்கே போய் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. மதியானம் ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு நல்லா விளையாண்டுட்டு இருந்த கேபி திடீர்னு தலை லைட்டாக எனக்கு என்னவோ பண்ணுதுன்னு சொன்னால் அவ்வளோதான். சரி, நான் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய் வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே, அது ஒரு பெரிய ஹால், இங்கேருந்து நான் நடந்து அங்கே போகிறதுக்குள்ளே வாமிட் பண்ணுறா கண்ட்ரோலே ஃபுல்லாக, என்னோடய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக, அவளோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வாமிட் பண்ணி ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ரெஸ்ட் ரூமில் போய் அப்புறம் அவளை வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஸ்பேர் அவள் ட்ரெஸ்ஸை அலசின ட்ரெஸ்ஸை எங்கே கொண்டு போய் பேக்கில் வைக்க முடியுமா? அப்போ காலையிலே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, கேரி பேக் எடுத்துகிட்டு போ, இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுது, உனக்கு அங்கே அது என்ன பண்ணும் தேவைப்படும். நான் கேரி பேக் அப்போது அங்கே உள்ளவங்கக்கிட்ட யாராவது கேரி பேக் வச்சுருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். அப்போ எப்படி இருந்தது, எனக்கு செருப்பாலே அடித்த மாதிரி இருந்தது. காலையில் நான் உனக்கு சொன்னேனா இல்லையா, கேரி பேக் எடுத்துகிட்டு வா, வச்சுருந்தா நம்ம வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை என்ன பண்ணியிருக்கலாம், உள்ளே வச்சு அழகாக பேக் பண்ணி நீட்டாக என்ன பண்ணியிருக்கலாம். அங்கே கேரி பேக் இல்லாமல் ஒரு கந்தல் கோலமான ஒரு கேவலமான பேக்குன்னு கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு பேக் தான் கிடச்சிது. அதில் தான் வச்சு என் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ காலையிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, உணர்த்துகிறார். நிறைய வேலைகளில் நமக்கு நம்மளுடைய ஓட்டங்கள் தான் பெருசாக தெரியும். நான் இப்போ எங்கே முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இப்போ நிறைய வேலைகளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு, இடைப்படுகிறார். நிறைய வேலைகளில் நம்ம செஞ்ச தவற அவர், இந்த இடத்துல நீ இறங்கி போயிருக்கணும், இந்த இடத்துல நீ அமைதியாக இருந்திருக்கணும், இந்த இடத்துல நீ இதை செஞ்சிடக்கூடாதுன்னா, ஆண்டவரே எனக்கு டைம் ஆகுது, நான் ஸ்கூலுக்கு போய் விடணும், நம்ம சைடு உள்ள நியாயத்தை தான் நம் செய்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் தீவிரிப்போமே தவிர, அந்த இடத்துல ஆவியானுடைய வார்த்தைக்கு நம்ம நிறைய வேலைகளில் அதை நாம் கண்டுகொள்வதும் இல்லை. அப்படி கண்டுக்கிட்டாலும் அதை நாம் அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, நமக்குள்ளே எரிகிற அக்னி அது அவிக்கப்படாமல் தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால், நமக்குள்ளே பேசுகிற அந்த மைல்டு வாய்ஸ், அந்த ஸ்டில் வாய்ஸ், அந்த மெல்லிய சத்தத்தை நாம் ஒருபோதும் அற்பமாக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் சொல்லிடலாமா? நிறைய வேலைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல எனக்கு தோணுச்சு, இன்னைக்கு கிளம்பும் போதே நான் யோசிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை செஞ்சுட்டு ஃபெயிலியராக வந்த பிறகு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகும் பாதையில் நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ போகும்போதே உனக்கு இது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன், நீ அந்த வார்த்தைகளை அற்பமாக எண்ணாதேன்னு சொல்கிறாரு. ஆமே. அப்போ நமக்குள்ளே எரிகிற அக்கினி அது பிரகாசித்து எரியணும்னா ஆண்டவர் நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுவார். அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் போகும்போது இதை செய்யாத. நீங்களே நிறைய டைம் இது யோசிச்சிருப்பீங்க. இனிமேல் நீங்கள் இது கொஞ்சம் கவனம் கொடுத்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு
எவ்வளவு தெளிவாய் உங்களை உணர்த்துறாருன்னு புரியும். ஒருவன் அந்த மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுக்க பழகிட்டான்னா இந்த பூமியில ஒவ்வொருத்தரும் உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாக உங்களை திகழ வைப்பார். ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிறத பார்க்க முடியும், கனப்படுத்துறத பார்க்க முடியும். இதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் வேற ஒருத்தங்களோட வாய்ஸை கேட்டு இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிங்களா? நிறைய வேலைகளில் ஏசப்பா எனக்கு இந்த இடத்துல மரியாதை இல்லை, ஏசப்பா இந்த இடத்துல என்னை அவமானமாக நடத்துகிறாங்க, என்னை அற்பமாக பார்க்குறாங்க, ஏசப்பா இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாமல் கர்த்தர் சொல்லுகிற அந்த மெல்லிய வார்த்தையை ஃபாலோ பண்ணி அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறத நீங்க மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து சொல்லுவாங்க. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இப்போ நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவன் பிரத்யட்சமா என்கிட்ட பேசட்டும், அவர் சொல்லட்டும். சில வேளைகளுக்கு கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போகும்போதே சொல்லுவார், ஏதோ ஒரு காரியம் இதை எடுத்து மேலே வை. ஒருவேளை வண்டி சாவியோ கீழே இருக்குது, ஆண்ட சொல்ல என்ன பண்ணு, எடுத்து மேலே வை. அது எதுக்கு, அது அதுக்கப்புறம் அன்னைக்கு வண்டி எடுக்க வரும்போது நீங்கள் சாவிக்கு அலைவீங்க பாருங்க, அப்போவே எனக்கு தோணுச்சு நான் என்ன பண்ணியிருக்கணும். நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நான் புதுசாக ஒரு காரியத்தை சொல்லலை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த என்னுடைய வார்த்தையை நீ அற்பமாக என்ன பண்ணாத, என்னாத. அந்த வார்த்தையை ஹானர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்குள்ளே எரிகிறதான அக்னி அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? ஆமைன். இது நம்பர் 1, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். நம்பர் 2, 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறதுக்கு நீங்க நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க. இடைவிடாமல்னா 24 ஹவர்ஸும் ஜெபிக்க முடியும், ஆவியில ஜெபிக்கலாம், அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் சொல்றேன். கன்சிஸ்டன்ட் இன் ப்ரேயர். கன்சிஸ்டன்சி அப்படின்னா, இப்போ நான் காலையில் எந்திரிச்சு ஏசப்பா 5 to 6 நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு 5 மணி ஆன உடனே தேவ சமூகத்துக்கு போயிடும். ஒரு வேளை அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு உங்களுக்கு ஒரு 12-1 மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை பழு, வேறு எங்கேயோ ட்ராவல் போயிட்டு வந்துட்டீங்க, ஃபங்க்ஷன், லேட்டாக படுத்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 2:30-3 மணி ஆயிடுச்சு. ஆனால் அந்த 5 மணிக்கு டான்னு என்ன வரும், நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அந்த 5 மணிக்கு டான்னு என்ன பண்ணிடும், பரிசுத்த ஆவியானவர்களை நீங்கள் அவ்வளோ டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் மாம்சம் சொல்லும், நீங்கள் ஆவி விழிப்பு அடைஞ்சிரும், ஆனால் மாம்சம் சொல்லும், நீ நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்திருக்க, எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவர் புரிஞ்சுக்க மாட்டாரா, இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணு, தூங்கு. நீங்கள் இப்பொழுது யாருக்கு செவி கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை. உங்கள் அக்கினி அவிக்கப்படுமா இல்லை கொழுந்து விட்டு எரியணுமாங்கிறது இல்லை. எனக்குள்ளே ஆவியானவர் ஒரு முழிப்பை எப்போவுமே இல்லாத மாதிரி டக்குன்னு 5 மணிக்கு, சில வேளைகள் 5 மணிக்கு அலாரம் அவ்வளோ அடித்தாலும் தூக்கம் அவ்வளோ கண்ட்ரோல் இல்லாமல் வரும். இன்றைக்கி டக்குன்னு ஒரு முழிப்பு வந்துட்டு, ஆனால் மாம்சம் சொல்லுது, நீ இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, இப்படிலாம் நடந்திருக்குல்ல, நேற்றுலாம் இவ்வளோ லேட் ஆகிட்டுல, அதனால தூங்கு அப்படின்னு. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உங்கள் 5 மணி ஜெபத்துக்கு அன்றைக்கி லீவ் விட்டீங்கன்னா அதுதான் கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணுறது. கேப் விடுறது அதுதான். உங்களுக்கு கர்த்தரோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா, காலையிலே நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஏசப்பா, இல்லை இந்த டைமில் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா, எனக்கு ஒரு நாளைக்கு இந்த காரியத்தை இது செஞ்சிடறேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு காலையில் மத்தியானம்னு இல்லை, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எப்படியாவது ஜெபிச்சிடும் அப்படின்னா, அந்த ஒரு நாள் 1 மணி நேரம் எப்படியாவது கொடுத்துருங்க. அது கடைசி 1 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு 1 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம், எப்படி ஆகிலும் அந்த 1 மணி நேரம் காரியத்தில் உண்மையாக இருங்க. ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன். அதில் நம்ம இடை விடும்போது, சில வேளைகளில் சில பேருக்கு சூழ்நிலைகள் மற்ற காரியங்கள் வரும்போது, இது நான் ப்ரேயர் லைஃபுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி வேதத்தை படிக்கிறது, டெய்லி ஒரு அதிகாரம் என்று சில பேர் படிச்சிருப்பேன், சில பேர் டெய்லி 5 அதிகாரம், இத்தனை பேஜஸ் அப்படின்னு படிப்பாங்க. ஆனால் சில காரியங்கள் நிமித்தமாக, சூழ்நிலைகள் நிமித்தமாக 1 வாரம், 4 நாள், 3 நாள்னு எதை படிக்காமல் விட்டுருவாங்க, பைபிளை படிக்காமல். அந்த கேப்பை என்ன பண்ணாதீங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் விடாதீங்க. சபைக்கு வர்றதா இருக்கலாம், சில பேர் ரெகுலராக இந்த இப்போ 7 to 8 ப்ரேயர் நடக்கு, ஹீலிங் சர்வீஸ் நடக்கு, ப்ரேயர்ஸ் சண்டே சர்வீசஸ் நடக்கு. உங்களால் முடிந்த மட்டும் உங்களுக்கான அந்த ப்ரேயர், நீங்கள் சில ப்ரேயர் கமிட் பண்ணியிருப்பீங்க, இந்த ப்ரேயருக்கெலாம் நான் வந்துடுறேன் ஏசப்பா, அப்போ அதில் கேப் விடாமல் என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அந்த இடை விடாமல் நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய அக்கினியானது அது கொழுந்து விட்டு எரியும். ஆமேன். அன்னைக்கு நீ லேட்டாக நீயே தூங்குறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு தூங்குன்னு அந்த இடத்துல கேப் விடும்போது அன்றைக்கு அந்த அக்கினியானது என்ன பண்ணப்படுகிறது, அவிக்கப்படுகிறது. அப்போ அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியணும்னா
ஓகே, எல்லாமே ஓகே, நான் 5 to 6 என் ஜெபத்தை முடிச்சுட்டு நான் தூங்கிக்கிறேன்னு நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா அன்றைக்கு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு அன்னைக்கு உங்கள் ப்ரேயர் வித்தியாசமாக இருக்கும். என்றைக்குமே இல்லாத அளவுக்கு அன்னைக்கு ஆவியானவர் பிரத்யட்சமாக இவங்களோட பேசுவார். அன்னைக்கு தான் புதுசாக காரியங்களை வெளிப்படுத்துவார், அல்லது ஒரு புதிய காரியத்தை உங்களை துவங்குவார். அவ்வளோ நாள் ஒரு ஒன் ஹவர் ஜெபத்தில் நான் ஜெபிக்கிறேனே, பதில் வருது, ஆண்டவர் கேட்குறாரு, அப்படி இப்படின்னு சூழ்நிலைகள் இருந்தாலும் அன்னைக்கு ஜெபத்தில் பயங்கரமான வல்லமை வெளிப்படும். அதை அறிந்து சத்துரு என்ன பண்ணுவான், உனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கு, இவ்வளோ பலவீனம் இருக்கு, இவ்வளோ காரியங்கள் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிடு, லீவ் விட்டு ஆண்டவர் என்ன பண்ணிக்குவாரு, புரிந்து கொள்வார். இடை விடாதிருங்கள். ஆமே, உங்கள் ப்ரேயருக்கு இடை விடாதீங்க. இந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை, இது அது, நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் ஆண்டவருக்கு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரத்தை எப்படியாகிலும் ஆண்டவர் கொடுத்துருங்க. அதில் என்ன பண்ணாதீங்க, இடை விடாங்க. நம்ம இடை விடும் பொழுது நம்முடைய அக்கினியானது என்ன பண்ணப்படும், அவிக்கப்படும். சில பேருக்கு அந்த ஃபயர் எப்போ வரும்னா 40 days லென்த் டேஸில் வரும். அந்த 40 days ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, காலையில் எழுந்துச்சு ஜெபிப்பாங்க, மதியானம் இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு. அந்த 40 நாள் முடிந்ததுக்கு பிற்பாடு உலகத்திலேயே மகா பெரிய பாவியாக என்ன பண்ணிடுவோம், காலையில் ஜெபமும் மதியம் எந்த ஜெபமுமே கிடையாது. ஒரு வாரம் ஒரு காட்டில் வாழ்கிற மனிதனை போல ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் மனசு குத்தப்பட்டு மறுபடியும் ஜெபத்துக்கு வந்து மறுபடியும் ஆண்டவரே அப்படின்னு பாவம். அப்படி இல்லை, அப்படி அல்ல. கன்சிஸ்டன்சி. நம்ம ஒவ்வொரு நாளும் நான் செய்கிறதுல பலனை நான் பார்க்குறனோ இல்லையோ, என் சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்குதோ இல்லையோ, என்ன காரியங்கள் என்னை சுற்றி நடந்தாலும் நான் கர்த்தரோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையில் நான் கரெக்டாக இருந்தேன். எனக்கு முடியவே இல்லைனாலும் நான் செய்வேன். என் பிள்ளைங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாலும் நான் இதை செய்வேன். எனக்கு போராட்டமாக இருந்தேன், எனக்கு பணமே இல்லைனாலும் இதை நான் செய்வேன். என் சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்குது. சில பேர் வறட்சியான காலங்களில் இதை கரெக்டாக செஞ்சுருவாங்க. தேவைகள் இருக்கும்போது, பலவீனம் இருக்கும்போது கரெக்டாக செஞ்சுருவாங்க. கொஞ்சம் பாக்கெட் நிரம்பி வழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும், ஒரு 2 நாள் ஜெபத்துக்கு லீவ் விடுவோம். அப்புறம் பாக்கெட்டை ஆண்டவர் ஓட்ட போட்டு விட்டதுக்கப்புறம் தான் திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் உட்காரும். அப்படி அல்ல, நான் நிரம்பி இருந்தாலும் குறைவுபட்டு இருந்தாலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன். ஆமென், ஆமென். இது 2வது. நம்பர் 3, 1 தெசலோனிக்கேயர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் நம்மளை சந்தோஷமாக இருக்கணும்னு அடிக்கடி அவர் வலியுறுத்துறார். பிலிப்பியர் 4:4 நமக்கு தெரியும். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். அவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், உங்களுக்கு ஒரு பலன். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் வரும்போது நம்முடைய ஒரு கையை எடுத்து ஒரு பொருளை எடுக்கிறது கூட இவ்வளோ பலன் தேவைப்படுதானே. நம்ம ஒரு வியாதி படுக்கையில் ஒரு பலவீனத்துக்கு மத்தியில் இருக்கும்போது எந்திரிச்சு அங்கே போய் சுவிட்சை போடணுமா அப்படின்னு தோணுதில்ல. அப்போ நம்முடைய பலன் எப்போ நிரம்பி வழியும்னா, நாம் சந்தோஷத்தினால, மன மகிழ்ச்சியினால, கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியினால நிரம்பும் போது தான் நாம் பலன் நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம ஒன்றை தெரிந்து கொள்ளணும், நம்ம சந்தோஷத்தில் குறைவுபட நம்முடைய பலன் அது குறைந்து கொண்டே இருக்குது. எப்படியா, நம்ம சந்தோஷத்தில் குறைவுபட்டுட்டே இருந்தோம்னா ஆவிக்குரிய பலன் நமக்குள்ளே என்ன பண்ணிகிட்டே இருக்குதான், குறைந்து கொண்டே இருக்குது. அப்போ சத்துருவானவன் என்ன பண்ணுறான், நம்முடைய சந்தோஷத்தை என்ன பண்ணிடுறான், கெடுத்துடுறான். எப்போவும் துக்க முகமாக இருக்கிற மாதிரி, கவலைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி, பயந்து கொண்டே இருக்கிற மாதிரி, பல காரியங்களை குறித்து ஒரி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல காரியங்களை செய்து நம்முடைய சந்தோஷத்தை சத்துருவானவன் என்ன பண்ணிடுறான், திருடிடுறான். அவன் சந்தோஷத்தை திருடின உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பலன் குறைந்து நம்மளால் ஜெபிக்க முடியல. ஜெபிக்க வர்றோம், ஆனால் அந்த முழு மனதோடு ஜெபிக்க முடியல. வேதத்தை படிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை பேசுறது கேட்குது, ஆனால் அதுக்கு கீழ்ப்படி முடியல. காரணம் என்ன, பேட்ரி டவுனாக இருக்கு, வீக்காக இருக்கு, பலன் குறைந்து போய் இருக்குது. அதனால தான் சத்துருவுக்கு தெரியும், இவன் சந்தோஷமாக இருந்தால் இவன் பலனாக இருப்பான். பலனாக இருந்தால் இதுன்னு வேலையை இழுத்து போட்டு செய்வான், கர்த்தருக்காக ஓடுவான், செயல்படுவான். இவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இவன் பலன் குறைந்துடும். பலன் குறைஞ்சிருச்சுன்னா இவன் சைலண்ட்டாக உட்காந்துருவான். அக்கினியே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அவித்து போட்டுடலாம். அப்போது நம்முடைய சந்தோஷம் அது ரொம்ப முக்கியம். நம்முடைய சந்தோஷத்தை நம்ம காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, அதை எடுத்தோன்னா அதுவே ஒரு பெரிய டாபிக். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் சந்தோஷத்தை கெடுக்கிறது நான் சொல்கிறேன். விட வேண்டிய சில காரியங்களை விடாமல் நீங்கள் பிடித்து கொண்டிருப்பது உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதா? அதை கீழே விட்டுட்டீங்கன்னா
முடிஞ்சிச்சு, அதோட நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஆனால் அதை பிடித்து கொண்டே இருக்கிறது. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, மேபி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைமில் ஒரு மலை பாதை வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போது நல்லா பேசிகிட்டே இவங்க ஜாலியாக போகும்போது நல்ல ஒரு இருட்டு. ஆனால் இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸாக போகிறதுனால ஒரு தனியாக போனால் தானே பயமாக இருக்கும். இவங்க 2 பேர் ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க. பேசி இந்த மாதிரி பண்ணணும் அப்படி இப்படி பேசிகிட்டே போகும்போது திடீர்னு இவர்கள் பாதை கவனிக்கலை. ஒரு சறுக்கல்ல 2 பேரும் சறுக்கி, ஒருத்தர் சறுக்கும் இன்னொருத்தரை பிடிச்சி 2 பேரும் இப்போ வேகமாக ஸ்லோப்பில் சறுக்கி விழுறாங்க. இருட்டில் அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரில. அவ்வளோதான், நம்ம உயிர் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருக்கும் உள்ள ஸ்டேட். அப்படி பண்ணும்போது ஒரு மரக்கிளையில் ஒருத்தர் போய் லாக் ஆகுறாரு. அவர் மேலே இன்னொருத்தர் வந்து லாக் ஆகி ஒரு மரக்கிளையில் இப்போ 2 பேரும் தொங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது மிட் நைட்டு 1-2 மணிக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் இப்பொழுது இந்த மரக்கிளையை விட்டார்கள் என்றால் மறுபடியும் எங்கே போய் சேருவாங்க, என்ன ஆவாங்கன்னு தெரியாது. இப்போ இவர்களுக்கு தோணுனது என்னென்னா, இந்த மரக்கிளை நமக்கு உயிரை காப்பாற்ற கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரிஞ்சது. 2 பேரும் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அந்த மரக்கிளை பிடித்து தொங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போது இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு சத்தம் வருது, அந்த மரக்கிளையை விட்டுரு. அப்போ இந்த மனுஷன் சொல்கிறான், ஒரு ஃப்ரெண்டு நம்பர் 1 சொல்கிறாரு, எனக்கு இப்படி தோணுது. அப்படியே முட்டா பையலே, இப்போ நீ விட்டுனா திரும்ப எங்கே போவோம், எங்கேருந்து வந்து எங்கே விழுந்து கிடக்கும்னே தெரியல, இது காடு மலை பிரதேசம், எந்த மிருகம் வரும்னு தெரியாது. அப்படியான்னு சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தொங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. பொழுது விடியுது. எத்தனை மணிக்கு விடியும்? பொழுது விடிந்து பார்த்தா மரக்கிளைக்கும் இவர்களுக்கும் 1 அடி தான். அவங்க அதை விட்டுட்டாங்கன்னா கீழே ஃபுல்லாக நல்ல சமவெளி, நல்ல மணல், நல்ல பீச்சு மண் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு இடம். இவங்க விட்டுருந்தாங்கன்னா 3 மணி நேரம் தொங்கியிருக்க வேண்டாம். நிறைய வேலைகளில் நம்ம கூட அப்படி தான். ஆண்டவரே இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, ஆண்டவரே இது இல்லைன்னா என்னால் ஜீவனம் பண்ண முடியாது, இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், இது எப்படி நான் விடுறது? ஆண்டவர் சொல்கிறேன், நீ இதை விட்டுட்டு வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களை ஆக்குவேன், இதை நீ விட்டுட்டு வா, நீ வாழ்க்கையில் ஃப்ரீ. நான் விட மாட்டேன் இசப்பா, நான் விட மாட்டேன். ஆண்டவர் சொல்ல, இது நீ விட்டுனா நீ அழகாக பீச்சு மண்ணில் நைட்டு ஃபுல்லாக தூங்கி நிம்மதியாக காலையில் எழுந்து வீட்டுக்கு போயிருக்கலாம். இதே போல தான் நம்ம சில வேலைகளில் மன்னிக்க முடியாத காரியங்கள், அந்த ஆண்டவர் சொல்லுவார், அந்த கசப்பை நீ வச்சுட்டே இருக்காது, தூக்கி போட்டது அன்னையோடு முடிஞ்சது, நீ விடுதலை ஆயிடுவ, நீ விடுதலை பெற்ற மனிதனை, நீ நினைச்சதை செய்கிற ஒரு சுதந்திர பறவை போல ஆயிடுவ. அப்போ அந்த மன்னிக்க முடியாமல் அவங்க செஞ்சது எப்படி நான் மறக்க முடியும், எப்படி நான் அதை மன்னிக்க முடியும்? நான் மன்னிச்சு அவங்கக்கிட்ட மறுபடியும் நான் வந்து நார்மலாக பேசினேன்னா என்னை முட்டாளாக நினைக்க மாட்டாங்களா, என்னை ஏளனமாக பேச மாட்டாங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அவங்க ஏளனமாக ஒன்றை பேசினா அது என்ன பேசின மாதிரி. ஆமேன். ஆண்டவர் நம்மளை யாராவது ஏளனமாக பேசினாங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற தேவனை பேசுகிற மாதிரி தானே. அப்போ அதை விட்டுட்டு வா. என்னை குறித்து, ஆண்டவரை குறித்து எத்தனை பேர் ஏளனமாக பேசினாங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கான்னு பதில் சொல்லிட்டு இருந்தாரா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் அது ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டு போனார்ல. அதே போல் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறது, உங்கள் சந்தோஷத்தை திருடுகிற காரியம் நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கு, இது இல்லைன்னா இல்லை அப்படின்னு பிடிச்சு வச்சுருக்கீங்களா சில காரியம், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதை விட்டுட்டு வா, நீ சமாதானமான வாழ்க்கைக்கு நேரம் நடந்து போவா. ஆமேன். அப்போ நம்பர் 3 என்னது? சந்தோஷமாக இருக்கணும். எது உங்கள் சந்தோஷத்தை கெடுக்குது? ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த வாரம். வீட்டுக்கு போயிட்டு என் சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள் என்னென்ன? சில வேளைகளில் சில மனிதர்களுடைய வார்த்தை, அவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த மனுஷங்க வந்து டக்குன்னு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லிடுவாங்க, உடனே இருந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் உருவிட்டு ஓடிடும். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவ்வளோ நேரம் நல்லா இன்றைக்கி ஃப்ரெஷ் மைண்டாக நல்லா ஜோம் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம், நல்லா இது பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருவர் சொன்ன அந்த வார்த்தை சுருக்கென்று அவ்வளோ சந்தோஷமும் மொட்டு அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுவோம், ரொம்ப துக்கத்தோடு. என்னதான் இருந்தாலும் மனுஷங்க தான் இவங்க, என்னதான் இருந்தாலும் இப்படி தானே பேசுகிறாங்க, நம்ம எவ்வளோ பண்ணாலும் இவ்வளோ தான், அப்படி இப்படின்னு நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷம் ஒரு சில வேளைகளில் அந்த ஒரு வார்த்தை ஒரு வாரத்துக்கு கூட நம்முடைய சந்தோஷத்தை அது சாப்பிட்ரும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில வேளைகளில் பல வருஷங்கள் ஆயிருக்கும் அந்த வார்த்தையை அந்த மனுஷங்க சொல்லி, பல வருஷங்கள் ஆயிருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை சீப்போன்னு விட்டுட்டு போகாமல் ஆண்டவர் பார்த்துக்குவார், நீ என்கிட்ட பேசலை, நீ என்ன பேசலை, எனக்குள்ளே இருக்க தேவனையும் சேர்த்து தான் பேசியிருக்கேன்னு அதை விட்டுட்டு போகாமல் சில வருஷங்களாகி கூட, சில 10 வருஷம் கழிச்சு கூட, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமான்னு 10 வருஷமாய் அந்த கிளையில் தொங்கி கொண்டு இருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள்.
கர்த்தர் சொல்கிறாரு, நீ விட்டுட்டு சமாதானமாய் சந்தோஷத்துக்கு ஏதுவான காரியங்களை பார்க்க ஆரம்பி. நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் எவ்வளோ பெருசு, ஆனால் நீ இன்னும் பழசையே பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க, தொங்கிக் கொண்டு என் வாழ்க்கையில் இதில் நான் இதை விட்டேன்னா அவ்வளோதான், இதை விட்டேன்னா அப்படி இல்லை. இயேசுக்காகவே சில வயது ஆக இப்போ 20 வயசில் உங்களை நம்பி சில பொறுப்புகள் புதுசாக வரும். 30 வயசில் உங்களுக்கு அந்த பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக மாறும். அப்படியே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் இவங்க தான் அப்படின்னு. ஒரு 40 வயசில் நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 55 வயசு ஆகுது, நீங்கள் எதை உருவாக்கி நீங்கள் தான் ராஜாவாக வீற்றிருந்த சேராக இருக்கலாம், அதை விட்டு கொடுக்கிறதற்கான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஆமீன். எவ்வளோ பெரிய பேர் புகழ் ஒரு பெரிய CEO ஆஃப் த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த சீட்டை காலி பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் வரும். ஆமீன். அதை காலி பண்ணும்போது சந்தோஷமாக விட்டுட்டு போங்க. சில வேளைகளில் சில திருமணமாகி வர்ற பெண்கள் மாமியார் மருமகளுக்குள்ளே வர்ற ஒரு பெரிய பேட்டில் என்ன தான், இவ்வளோ நாள் இந்த குடும்பத்தை ரூல் பண்ணது யார்? நான். இப்போ நீ புதுசாக ரூல் பண்ணலான்னு பார்க்குறியா? அதுதான் பெரிய பேட்டிலே. இந்த உலகமே பயந்து கொண்டிருக்க பேட்டில் என்ன தான், அந்த பேட்டில் தான். ஏன் அவர்களால் விட்டு, ஏன் என்னோட பொசிஷன் இது, நான் உருவாக்குன என் குடும்பம், ஏன்னா அவங்க தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. இதே போல் அவர்களும் ஒன்றும் தெரியாமல் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொரு காரியங்களை கற்று அந்த குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் நிலைமை எல்லாம் மாற்றி ஒரு பொசிஷனில் போய் உட்கார்ற டைமில் இன்னொருத்தங்க அதே மாதிரி உள்ளே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வேலையிலும், நம்முடைய குடும்பத்தில், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எவ்வளோ வேணால் பிரயாசப்பட்டு அது பண்ணி ஒரு இடத்துல போய் உட்காரலாம். நாம் அதை விட்டு கடந்து செல்ல வேண்டிய ஒரு நாள் என்று இருக்கிறது. ஆமேன். அப்போ அதை நாம் புரிந்து கொள்ளணும். எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. இதுதான் எனக்கு பெர்மனெண்ட், இதுதான் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு இல்லை. ஆமேன். கர்த்தர் மாத்திரமே நமக்கு நிரந்தரம். ஆமேன். அப்போ நம்ம சந்தோஷத்தை அற்பமான உலக பொருட்கள் அதை ஆக்குப்பை பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை என்ன சந்தோஷத்துக்கு எடுத்துரும்னா, அந்த வார்த்தையை விட நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இந்த ஒரு பொருள் இது இல்லைன்னா என் சந்தோஷம் போயிடும்னா, அந்த பொருளை விட உங்கள் ஆத்மா அது விலையேற பெற்றது. இந்த ஒரு பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு பொசிஷனாக இருக்கலாம், ஒரு பதவியாக இருக்கலாம். இது இல்லைன்னா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னா, அதை விட நீங்கள் சந்தோஷத்தை காப்பாற்றிக் கொள்றதுக்கு அநேக விசேஷ நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை குறித்து உங்கள் கவனத்தை நீங்க திருப்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். சோ 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இதோட நம்ம இதை நிறுத்தி கொள்ளலாம். நம்ம மீதி அடுத்த வாரங்களில் வர்ற வாரங்களை கர்த்தருக்கு சித்தமான தியானிக்கலாம். ஸோ நம்பர் 1, நம்முடைய அக்கினியை அவிக்கும்படி எய்யப்படுகிற அம்பு என்னது? தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணுகிறது. கர்த்தர் உங்களுக்குள்ளே பேசுகிற அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம். நம்பர் 2, ஜெபத்தில் கேப் விடாதீங்க. எப்படியாகிலும் 5 நிமிஷம் ஜெபிக்கிற ஏசப்பா அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துல உண்மையா இருங்க, அவ்வளோதான். நம்பர் 3, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் அப்படின்னா எப்பொழுதும், எது உங்களோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பணங்கள் வந்தாலும் போனாலும், ஆசிகள் ஐஸ்வர்யங்கள் நம்ம சேர்ந்தாலும் இல்லாவிட்டாலும், மனுஷங்க எப்படி பேசினாலும் பேசாட்டும், என் நிலைமை சந்தோஷப்படுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லை. ஆனால் நான் சந்தோஷப்படுவேன், ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சூழ்நிலையிலே என்னை இருக்க வைக்க மாட்டார், மேன்மையானதை எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமேன். அந்த விசுவாசத்தில் உங்கள் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. ஒருவேளை நல்ல நட்ஸு நல்ல இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உங்கள் சரீரத்துக்கு நல்ல பேலன் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்கன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம வாங்கி இந்த உணவு சாப்பிடுங்க நல்லது, இந்த நான்வெஜ்ஜில் இது சாப்பிடுங்க நல்லதுங்கும் போது இது நம்ம சரீரத்துக்கு பேலன், அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதே போல் சந்தோஷம் உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு பேலன். ஆமேன். அப்ப நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், உங்கள் குடும்பத்தையும் நீங்க சந்தோஷமா இருக்க வழி நடத்தணும். ஆமென். 3 காரியம் இன்னைக்கு தியானிச்சிருக்கோம். மீதி 12 காரியங்கள் இதே 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்கு. ஸோ இதை மெடிடேட் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.